Silence, the court is in session. இத பத்தி பார்க்கலாம். சாந்ததா கோட் சாலு ஆயே இது ஒரு மராட்டி பிளே. இந்த மராட்டி பிளேய இந்தியன் பிளே ரைட்டரான விஜய் டெண்டுல்கர் 1963 அப்ப எழுதியிருக்காங்க. இந்த பிளேய 1967 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாந்ததா கோட் சாலு ஆயே அப்படிங்கிற மராட்டி பிளேய இங்கிலீஷ்ல சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. யாரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா பிரியா அடாகர். சோனார் மோட்டி டெனாமென்ட் ப்ரோக்ரசிவ் அசோசியேஷன் அப்படின்னு மும்பைல ஒரு அசோசியேஷன் இருக்கு. இந்த அசோசியேஷன் சார்பா நிறைய இடங்களுக்கு போய் மக்களுக்கு பிளேஸ ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. இப்ப இந்த அசோசியேஷன் சார்பா கொஞ்சம் பேரு ஒரு சப் அர்பன் வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. இந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு பிளேய ஆக்ட் பண்ணி காமிக்க போறாங்க. சோ இவங்க ஆக்ட் பண்ண போற பிளே வந்து ஒரு கோர்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கோர்ட்ல என்ன கேஸ் நடக்கும்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான்சன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு அந்த பிரசிடென்ட் மேல ஒரு கேஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த கேஸ தான் ஈவினிங் மக்களுக்கு ஆக்ட் பண்ணி காமிக்கிறதா இருப்பாங்க. இவருடைய புரோட்டகனிஸ்ட் யாருன்னா லீலா பெனாரே. இவங்க இந்த பிளேல அக்யூஸ்டா ஆக்ட் பண்ணுவாங்க. சமண்ட் இவங்க லோக்கல் வில்லேஜர். இவங்க இந்த ட்ரூப் மெம்பர்ஸுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணி கொடுப்பாங்க. சுகட்மே இவங்க ஒரு லாயர். இவங்க இந்த பிளேலையும் லாயரா தான் ஆக்ட் பண்றாங்க. பாங்சி இவங்க ஒரு கிளர்க். இவங்க இந்த பிளேல விட்னஸா ஆக்ட் பண்றாங்க. மிஸ்டர் காஷிகர் இவங்க ஒரு சோசியல் ஒர்க்கர். இவங்க இந்த பிளேல ஜட்ஜா ஆக்ட் பண்றாங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் இவங்க டிபிக்கல் வைஃப். இவங்க வந்து இந்த பிளேல ஆக்ட் பண்ணல. பாலு ரொக்டே இவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகருடைய அடாப்டட் சன். ஆனா ஒரு சர்வன்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்களும் இந்த பிளேல ஒரு விட்னஸா ஆக்ட் பண்றாங்க. கார்னிக் இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர். ப்ரொஃபசர் டாம்லே அண்ட் ரக்டே இந்த ரெண்டு பேருமே பிளே ஆக்ட் பண்றதா இருக்கும். ஆனா இந்த ரெண்டு பேருமே சப் அர்பன் வில்லேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்க. சோ இவங்களுடைய ரோல்ஸ இன்னொருத்தங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. இதுல ப்ரொஃபசர் டாம்லே கூட நம்மளுடைய புரோட்டகனிஸ்ட் லீலா பெனாரேக்கு அஃபேர் இருக்கும். ப்ரொஃபசர் டாம்லே ஒரு மேரிடு பர்சன் அண்ட் இவங்களுக்கு 5 சில்ட்ரன் இருக்காங்க. ப்ரொஃபசர் டாம்லேக்கும் லீலா பெனாரேக்கும் இருந்த அஃபேரால லீலா பெனாரே வந்து பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. லீலா பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் டாம்லே லீலாவை ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. லீலா பெனாரே ஒரு அன்மேரிட் உமன் அண்ட் அவங்க பிரெக்னென்டா இருக்காங்க. அதனால லீலா பெனாரேவுடைய லைஃப எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆக்ட் 1 சமண்ட் இருக்காங்கல்ல லோக்கல் வில்லேஜர். அவங்க வில்லேஜ்ல நடக்க போற பிளேய ஆக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்திருக்கிற ட்ரூப் மெம்பர்ஸை ரிசீவ் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த வில்லேஜ்ல ஒரு மீட்டிங் ஹால் இருக்குது. அந்த மீட்டிங் ஹால்ல தான் இவங்க டிராமாவை ஆக்ட் பண்ண போறாங்க. சோ சமண்டும் பெனாரையும் அந்த மீட்டிங் ஹாலுக்கு ஃபர்ஸ்டா போயிருந்தாங்க. மீதி எல்லாருமே அந்த மீட்டிங் ஹாலுக்கு லேட்டா தான் வராங்க. சமன் கையில லாக் அண்ட் கீ, டாய் பேரட், புக் எல்லாமே வச்சிருக்காங்க. சமன் தான் அந்த மீட்டிங் ஹாலை ஓபன் பண்றாங்க. சமண்டும் பெனாரையும் அங்க தனியா இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பெனாரே சமன் கிட்ட அவங்களுடைய ஒய்ஃபை பத்தி விசாரிக்கிறாங்க. சமன் வந்து எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, நான் அன்மேரிட் அப்படின்னு சொல்றாங்க. பெனாரே வந்து சமன் கிட்ட நீங்க ரொம்ப பியூராவும் குட் பர்சனாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெனாரே சமன் கூட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் பெனாரேயோடைய இன்டென்ஷன் சமண்ட்டுக்கு சுத்தமா புரியல. பிகாஸ் சமண்ட் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன். சமண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மீட்டிங் ஹால்ல தான் எங்க வில்லேஜ்ல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும். ரீசெண்டா இந்த மீட்டிங் ஹால்ல ஒரு மேஜிக் ஷோ நடந்துச்சு அப்படின்னு அந்த மேஜிக் ஷோவை பத்தி பெனாரே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பெனாரே சமன் கிட்ட அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். நான் ஒரு நாளும் ஸ்கூலுக்கு லேட்டா போனதே கிடையாது. என்னுடைய லெசன்ஸையும் நான் கரெக்டா நடத்திடுவேன். ப்ரொஃபஷனலி ஆஸ் அ டீச்சரா நான் ஒரு பெர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. சமண்ட் மீட்டிங் ஹால்ல இருக்கிற விண்டோஸ் ஓபன் பண்ணிட்டு பெனாரேவை உட்கார சொல்றாங்க. பெனாரே என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு டீச்சர். நான் லெசன் நடத்தும் போது ஒரு நாளும் உட்கார்ந்தது கிடையாது. என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் அதை டீச்சிங்காக அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பெனாரே டீச்சிங்காக அவங்கள அர்ப்பணிச்சிருப்பாங்க. அவங்க டீச்சிங் ஜாபை பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. அதனாலயே ஃபெல்லோ டீச்சர்ஸும் சூப்பர்வைசர்ஸும் பெனாரைய பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகுறதா பெனாரே சமன் கிட்ட சொல்றாங்க. பெனாரே வந்து அவங்க ஸ்டொமக்ல கை வச்சுக்கிட்டு ஒரு மோனோலாக் டெலிவர் பண்றாங்க. இது மூலமா ஆடியன்ஸ் ஆகிய நம்மளுக்கு பெனாரே பிரெக்னென்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஆனா சமண்ட்டுக்கு எதுவுமே புரியாது. பிகாஸ் சமன் ரொம்ப இன்னசென்ட் ஆனவங்க.
பெனாரே சமன் கிட்ட இன்னைக்கு ஈவினிங் நாங்க என்ன ஆக்ட் பண்ண போறோம்னு தெரியுமான்னு கேட்காங்க. சமன் என்ன சொல்றாங்கன்னா கோர்ட் சம்பந்தமா ஏதோ நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பெனாரே என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கோல் வந்து என்லைட்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. பெனாரே எப்படிப்பட்டவங்கன்னா எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிற டைப். இப்ப பெனாரே சமன் கிட்ட அவங்களுடைய ட்ரூப் மெம்பர்ஸ பத்தி கிண்டல் பண்ணி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் காஷிகரை பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கு சைல்டு கிடையாது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர் பாலு ரொக்டே அப்படின்னு ஒரு பையனை அடாப்ட் பண்ணி அவனுக்கு எஜுகேஷனும் கொடுத்தாங்க. ஆனா ரொக்டேய ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சுகட்மே, இவங்க ஒரு அன்பாப்புலர் லா பிராக்டிசர். இவங்க ஒரு லாயர் தான், ஆனா இவங்க கிட்ட பெருசா எந்த கேஸுமே வராது. நெக்ஸ்ட் பாங்ஷே, இவங்க அவங்களுடைய அகாடமிக்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால இப்ப ஒரு கிளர்க்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெனாரே சமன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல சுகட்மே, பாங்ஷி, ரொக்டே 3 பேருமே அந்த மீட்டிங் ஹாலுக்கு வராங்க. 3 பேருமே சூட்கேஸ், மைக்ரோஃபோன், காஸ்டியூம்ஸ், அப்புறம் டிராமாக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சுகட்மே இப்போ பாங்ஷியை கிண்டல் பண்றாங்க. என்னதான் பாங்ஷி சயின்ஸ் எக்ஸாம்ல 2 தடவை ஃபெயில் ஆயிருந்தாலும் சயின்டிஸ்டா ஆகலனாலும் வேற வழியே இல்லாம கிளர்க்கா வேலை பார்த்தாலும் பாங்ஷி விட்னஸ் பாக்ஸ்ல வச்சு பாக்குறதுக்கு நல்லா தான் தெரியுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள கார்னிக் வராங்க. கார்னிக் யாரு? ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர். இப்போ சுகட்மே அந்த இடத்துல நின்னுகிட்டு இந்த மீட்டிங் ஹால் வந்து ட்ரையலுக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்னிக்கும் சூட்டபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கடைசியா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர் அந்த ரூம்க்கு வராங்க. அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. கார்னிக், காஷிகர், சுகட்மி 3 பேருமே டிராமா நடக்கும்போது யார் யார் எங்க நிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்னிக் பிரசிடென்ட் ஜான்சன் இங்க நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அங்க வேலை பார்த்துட்டு இருந்த சமன்ட்டுக்கு ஒரே ஷாக்கு. பிரசிடென்ட் ஜான்சனா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க. அங்க இருக்கிற ரொக்டே வந்து சமன்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க ரியல் பிரசிடென்ட் ஜான்சன்லாம் வர போறது கிடையாது. கார்னிக் தான் பிரசிடென்ட் ஜான்சனா ஆக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரொக்டேக்கு ஒண்ணு சடனா ஞாபகம் வருது. நேரா மிஸ்ஸஸ் காஷிகர் கிட்ட போய் ப்ரொஃபசர் டாம்லே இன்னும் வரல, அவரு இந்த பிளேய ஆக்ட் பண்றதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் டாம்லேயுடைய பேரை கேட்ட உடனே பெனாரே ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. பிகாஸ் பெனாரேக்கும் ப்ரொஃபசர் டாம்லேக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குது. மீதி நேரம் ஃபுல்லா பெனாரே பாட்டு பாடிக்கிட்டு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர், சுகட்மே, கார்னிக் எல்லாருமே ப்ரொஃபசர் டாம்லேயோடைய ரோலை யாரு பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுகட்மே என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிடுறேன், 2 ரோலையும் சேர்த்து நானே பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ரக்டே இவங்களும் அந்த ட்ரூப் மெம்பர்ஸ்ல ஒருத்தர் தான். இவரு 4th விட்னஸா நடிக்கிறதா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஃப்ளூ வந்தனால இவங்க அந்த சப்பர்பன் வில்லேஜுக்கு வரல. சோ அவங்களுடைய ரோலையும் யாருக்காவது ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ அங்க இருந்த ரொக்டே, நான் அந்த ரோலை பண்ணட்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா கார்னிக்கும் காஷிகரும் நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், உனக்கு நாங்க ஏதாவது மைனர் ரோல் தாரோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல சுகட்மே வந்து சமன்ட்ட சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா சமன்ட்டுக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சமன்ட் வந்து அங்க வந்திருக்கிற ட்ரூப் மெம்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அங்க இருக்காங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து பெனாரே கிட்ட நீங்க சமன்ட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெனாரையும் லவ்லி அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸா நடிக்கிறதுக்கு சமன்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமன்ட் வந்து ஒரு லோக்கல் வில்லேஜர். அவங்க இதுவரை கோர்ட்ட பார்த்ததே கிடையாது. ஈவன் மாக் ட்ரையல கூட சமன்ட் இதுவரை பார்த்ததே கிடையாது. சமன்ட்டுக்கு கோர்ட்னா எப்படி இருக்கும், கோர்ட்ல கேஸ் நடந்தா எப்படி இருக்கும், எதை பத்தியுமே சுத்தமா தெரியாது. சமன்ட்டுக்கு கோர்ட்னா எப்படி இருக்கும், கோர்ட்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த காமிக்கிறதுக்காக காஷிகர் வந்து நம்ம ஒரு ரிகர்சல் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. பெனாரையும் அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. பெனாரை என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, இந்த அட்டாமிக் வெப்பன்ஸ பத்தின பிளான்டு ட்ரையல நம்ம இதுவரை 7 தடவை பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சுகட்மே என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, அதுவும் சரிதான், நம்ம வேணா டைம் பாஸுக்காக ஒரு இமேஜினரி கேஸை எடுத்து ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா சமன்ட்டுக்கு நம்ம கோர்ட்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு டீச் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு இமேஜினரி கேஸ் எடுத்து நடிக்கலான்னு அங்க இருக்கிற ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க. அங்ஷையும் மிஸ்ஸஸ் காஷிகரும் சமன்ட்ட சிகரெட்டும் பேனும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விடுறாங்க.
பெனாரையும் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு இந்த ரூமை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. கார்னிக் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. என்னன்னா ரொக்டே எனக்கு பெனாரைய பத்தின ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. பாங்ஷி என்ன சொல்றாங்க, ஆமா ஆமா எனக்கும் பெனாரைய பத்தி ஒரு சில நியூஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சுகட்மே என்ன சஜஸ்ட் பண்றாங்க, நம்ம வேணா பெனாரேவ பிரிசனரா போடலாமான்னு கேக்குறாங்க. எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க. ரொம்ப ஈகர் ஆயிட்டாங்க. காஷிகர் வந்து பெனாரே மேல கொடூரமான ஏதாவது ஒரு சார்ஜை ஃபைல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் அந்த சார்ஜ் வந்து சோசியல் சிக்னிஃபிகன்ஸ் உடையதா இருக்கணும், சமூகத்துல பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும்னு காஷிகர் ஆசைப்பட்டாங்க. பெனாரே ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாரும் வேகமா போய் கோர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா ஃபர்னிச்சரையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. பெனாரை பாடிக்கிட்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. இவ்வளவு நேரம் இவங்க போட்ட பிளானை பத்தி பெனாரை கிட்ட யாருமே சொல்லல. பெனாரே தான் பிரிசனர், பெனாரே மேல கொடூரமான சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எதை பத்தியுமே பெனாரேக்கு தெரியாது. பெனாரே ஃப்ரெஷ் ஆயிட்டு உள்ள வரையும் பாங்ஷி வந்து பெனாரே நீங்க கிரைம் பண்ணதா உங்களை நாங்க சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பெனாரையும் சரி அப்போ இவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலன்னு அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு பெனாரையும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காஷிகர் வந்து ஜட்ஜோடைய சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. குற்றவாளி நிக்கிறதுக்குன்னு ஒரு கூண்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கூண்டை பெனாரைய சுத்தி வந்து வைக்கிறாங்க. சுகட்மே லாயரா ஆக்ட் பண்ண போறாங்க. சோ ஒரு லாயரா என்ட்ரி கொடுக்குறாங்க. சிகரெட்டும் பேனும் வாங்க போன சமண்ட் இப்போ அந்த ரூம்குள்ள வராங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜா இருக்கிற காஷிகர் என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, பெனாரே நீங்க இன்ஃபான்டிசைடு சிசு கொலை பண்ணதா உங்களை நாங்க அக்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபான்டிசைடு அப்படிங்கிற கேஸ கேட்ட உடனே பெனாரே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இதோட ஆக்ட் 1 வந்து முடியுது. ஆக்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. பெனாரே மேல இன்ஃபான்டிசைடு அப்படிங்கிற கேஸ் போட்டிருக்காங்க. பெனாரே இன்ஃபான்டிசைடா அப்படின்னு ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. இப்போ ஜட்ஜா ஆக்ட் பண்ற காஷிகர், பெனாரே நீங்க இன்ஃபான்டிசைட் பண்ணதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பெனாரே எந்த ஒரு ஆன்சருமே பண்ணல. பிகாஸ் பெனாரே இன்னுமுமே இன்ஃபான்டிசைடா அப்படிங்கிற ஷாக்ல இருக்கிறாங்க. இப்போ லாயரா ஆக்ட் பண்ற சுகட்மே, இது ஜஸ்ட் கேம் தானே, இதுக்கு நீங்க ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க, எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பெனாரே என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை நான் ஆக்ட் தான் பண்ணுறேன், ரைட் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பெனாரே ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. சமண்ட்டுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. இப்போ கார்னிக் வந்து சமண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள் கோர்ட்டில் கேஸ் நடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறோம், பெனாரே தான் இதில் அக்யூஸ்டு, காஷிகர் இதில் ஜட்ஜாக நடிக்கிறாங்க அண்ட் சுகட்மி லாயராக நடிக்கிறாங்க. நாங்கள் பெனாரே மேலே இன்ஃபான்டிசைட் சிசு கொலை அப்படிங்கிற கேஸை ஃபைல் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஏத்தாப்புல எல்லாரும் டயலாக் பேசி நடிக்க போறாங்க அப்படின்னு கார்னிக் வந்து சமன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பெனாரே வந்து இன்ஃபான்டிசைடுன்னு கேஸ் போட்டிருக்கீங்க, அந்த கேஸ் வேண்டாமே, வேற ஏதாவது நான் திருடிட்டேன், ஸோ அந்த மாதிரி ஏதாவது எனக்கு என் மேலே கேஸ் சார்ஜ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் காஷிகர் இல்லை முடியாது இன்ஃபான்டிசைடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கார்னிக் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரொம்ப சீரியஸாக ஆக்ட் பண்ணணும், அப்போதான் சமன் கோர்ட்டுனா எப்படி இருக்கும், கோர்ட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. சுகட்மே ஆமா நம்ம சீரியஸா ஆக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த கேம் வந்து சும்மா சைல்டிஷா பண்ண மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பெனாரே நான் இதுவரை ஒரு காக்ரோச்சை கூட கொண்டது கிடையாது, நீங்க ஏன் மேல இன்ஃபான்டிசைட் அப்படிங்கிற கேஸை ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டாங்க. சுகட்மி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மதர்ஹுட் அப்படிங்கிறது புனிதமான ஒன்று, பியோரான ஒன்று. மதர்ஹுட் வந்து எல்லா உமனுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சுகட்மே சொல்றாங்க. பெனாரே என்ன சொல்றாங்கன்னா, சுகட்மேக்கு மதர்ஹுட்டை பத்தி எல்லாமே தெரியும் போல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. காஷிகர் பெனாரைய வார்ன் பண்றாங்க, கோர்ட்ல நடக்கிற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு. சுகட்மே மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. காஷிகர் ஒரு சன்ஸ்கிரிட் ப்ராவர்ப் சொல்றாங்க, மதர்ஸ் ஆர் ஹையர் தேன் ஹெவன் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் இந்த பிளேல ஆக்ட் பண்ணல, இருந்தாலும் ஓரமா நிக்காங்க. ஒரு கோட்டை சொல்றாங்க, அவங்க சொன்னது யாருக்குமே கேட்கல, இருந்தாலும் சுகட்மேக்கு அது புரிஞ்சுது. இப்போ சுகட்மே அந்த கோட்டை சொல்றாங்க, woman is a wife for a moment but mother forever அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயலாக கேட்ட உடனே சமன் நல்லா சத்தமா கை தட்டுறாங்க.
செம டயலாகுப்பா அப்படின்னு மிஸ்ஸஸ் காஷிகர், இந்த மாதிரி ஈவினிங் பிளே நடக்கும் போதெல்லாம் நீ கை தட்டக்கூடாது சரியா அப்படின்னு மிஸ்ஸஸ் காஷிகர் சமன் கிட்ட சொல்றாங்க. சுகத்மே என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல மதர்ஹுட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பியூரான ஒண்ணு, அதுல இன்ஃபான்டிசைட் டெவிலிஷான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சுகத்மே எப்படியாவது பெனாரைய கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. பாங்ஷே அப்படிங்கிறவங்கள ஃபர்ஸ்ட் விட்னஸா கூப்பிடுறாங்க. பாங்ஷிய விட்னஸ் கூண்டுக்கு இன்வைட் பண்ணும் பொழுது வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் பாங்ஷே அப்படின்னு தான் இன்வைட் பண்றாங்க. பாங்ஷியும் விட்னஸ் கூண்டுக்கு வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மேல கை வச்சு ப்ராமிஸ் பண்றாங்க. கோர்ட்டில் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவாங்கல்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராமிஸ் தான் பண்றாங்க. பொதுவாக கோர்ட்டில் ஒன்று பகவத்கீதை அப்படி இல்லைன்னா பைபிள் மேலே ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரொக்டே பகவத்கீதையை கொண்டு வர மறந்துடுவாங்க. அதனால வேற வழி இல்லாம ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வச்சிருக்காங்க. லாயரான சுகத்மே ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஆன பாங்ஷி கிட்ட, சொல்லுங்க உங்களுக்கும் பெனாரைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு எப்படி பெனாரைவை தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாங்ஷி என்ன சொல்றாங்கன்னா, பெனாரை ஒரு ஸ்கூல் மேம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பெனாரைக்கு கோபம் வருது. சுகத்மே இப்போ பாங்ஷி கிட்ட கேட்குறாங்க, நார்மலா எல்லா அன்மேரிட் உமன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் பெனாரேவும் இருப்பாங்களா அப்படின்னு சுகத்மே பாங்ஷி கிட்ட கேட்குறாங்க. இப்போ பெனாரே பாங்ஷியை கிண்டல் பண்றாங்க. நார்மலான அன்மேரிட் உமன்ஸோடைய நடத்தையை பத்தி பாங்ஷிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. பாங்ஷி பெனாரையை இக்னோர் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பெனாரையுடைய பிஹேவியர் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பெனாரே மென் பின்னாடி அதிகமா ஓடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுகத்மே பாங்ஷி கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பெனாரே ஏதாவது ஒரு மென் கூட பர்டிகுலரா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பெனாரே உள்ள புகுந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த ரூம்ல இருக்கிற எல்லா மென் கூடயுமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜட்ஜா இருக்கிற காஷிகர் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு மறுபடியும் அவங்க பிளேஸுக்கே வந்து உட்காருதாங்க. இவங்க வந்து சீரியஸாக ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சீரியஸாக ஆக்ட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் காஷிகர் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எல்லாருடைய டார்கெட் சீரியஸாக ஆக்ட் பண்ணணும்னு கிடையாது, பெனாரேவை கஷ்டப்படுத்தணும், பெனாரையோடைய லைஃப்பை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், பெனாரையோடைய லைஃப்பை கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். ஆனால் பெனாரேக்கு அது ஃபர்ஸ்ட் புரியலை. பெனாரே இது ஒரு ஃபன்னு தானே அப்படின்னு சொல்லி பெனாரேவும் எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இந்த ஆக்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லாயரான சுகத்மே நெக்ஸ்ட் விட்னஸாக கார்னிக்கு கூப்பிடுறாங்க. கார்னிக் யாரு? த கிரேட் ஆக்டர். ஸோ கார்னிக் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பெனாரேவை எப்படி தெரியும்னு. கார்னிக் என்ன சொல்றாங்க, இந்த தியேட்டர் ட்ரூப் மூலமா தான் எனக்கு பெனாரேவை தெரியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சுகத்மே கார்னிக் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பெனாரையோடைய நடத்தையை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கார்னிக் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மார்க் ட்ரையல்லையா அப்படி இல்லைன்னா ரியல் லைஃப்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் அங்கே இருக்கிற எல்லாருமே பெனாரையோடைய ரியல் லைஃப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுகத்மே என்ன சொல்கிறாங்கன்னா, ரியல் லைஃப்லையே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னிக் இல்ல, பெனாரையோடைய ரியல் லைஃப்பை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கார்னிக் என்ன சொல்றாங்க, எனக்கு பெனாரையை பத்தி எதுவும் தெரியாது, ஆனா ரொக்டேக்கு பெனாரவை பத்தி நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க. ரொக்டே இந்த மார்க் ட்ரையல்ல நடிக்கிறதாவே கிடையாது. பட் ரொக்டே மூலமா பெனாரையோடைய லைஃப்பை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிடலான்னு சுகத்மே ரொக்டேயை விட்னஸ் பாக்ஸுக்கு கூப்பிடுறாங்க. ரொக்டே கிட்ட மிஸ்ஸஸ் காஷிகர் என்ன சொல்றாங்கன்னா, நீ நிறைய எவிடன்ஸ் கொடுத்தீன்னா உனக்கு பெரிய ரோலில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், ஸோ உனக்கு தெரிஞ்ச எல்லா எவிடன்ஸையுமே கொடு அப்படின்னு மிஸ்ஸஸ் காஷிகர் சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் பேசையுமே அவங்களுடைய ஹஸ்பண்ட் அமைதியாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாயர் சுகத்மே விட்னஸாக வந்திருக்கிற ரொக்டே கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ரொக்டேயை திடீர்னு கூப்பிட்டனால ரொக்டே வந்து ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்க என்ன பேசுறதுனே தெரியாத ஒரு ஸ்டேஜில் நிற்கிறாங்க. இப்போ பெனாரே பாலு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உடனே ரொக்டேக்கு கோவம் வந்துடுச்சு. பெனாரையை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொக்டே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு நாள் ஈவினிங் ப்ரொஃபஸர் டேம்லேயோடைய வீட்டுக்கு போனேன், ப்ரொஃபஸர் டேம்லேயோடைய வீட்டில் பெனாரேவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அங்கே நடக்கிற மார்க் ட்ரையலை பார்த்துட்டு இருந்த சமந்த், நீங்கள் பெனாரையோடைய ட்ரூ லைஃப்பை பற்றி பேசுகிறீங்களா இல்லைன்னா ட்ரையலுக்காக பொய்யா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சமந்துக்கு யாருமே ஆன்சர் பண்ணலை. ப்ரொஃபஸர் டேம்லே வீட்டில் பெனாரேவை பார்த்தேன் அப்படின்னு ரொக்டே சொன்ன உடனே பெனாரேக்கு கோவம் வந்துட்டு,
ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சுகட்மி பொறுமையாகுங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? சும்மா ஃபன்னுக்காக தானே, கேமா தானே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு கேமுக்காக எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சுகட்மே என்ன சொல்றாங்கன்னா, பெனாரேவை ப்ரொஃபசர் டாம்லேயோடைய வீட்டில் பார்த்ததா ரொக்டே சொல்லியிருக்காங்க, இது நம்ம ஒரு பெரிய எவிடன்ஸை எடுத்துக்கிடலான்னு ஜட்ஜ் காஷிகர் கிட்ட சொல்றாங்க. பெனாரே உள்ள புகுந்து கிண்டல் பண்றாங்க. நான் யாரு கூடலாம் தனியா இருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு 25 பேருடைய நேமை எடுத்து சப்மிட் பண்ணட்டா அப்படின்னு பெனாரே கேட்குறாங்க. சுகட்மே இது சீரியஸா எடுத்துக்கிட்டு இதையும் நீங்க சரியான எவிடன்ஸா எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ஜட்ஜா இருக்கிற காஷிகர் கிட்ட சொல்றாங்க. சிரிச்சுக்கிட்டே பெனாரே என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா நீங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நானும் சமண்டும் தான் ஒன்னா தனியா இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லாயர் சுகட்மே சமண்ட விட்னஸ் பாக்ஸுக்கு கூப்பிடுறாங்க. சமண்ட் இப்போ டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறாங்க. சமண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு ப்ராக்டிஸ் தானே, இதுக்குன்னா நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் சமண்ட் வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்சன், அவங்கள பொறுத்த வரைக்கும் பொய்யா ப்ராமிஸ் பண்ணுறது, பொய் சொல்கிறதெல்லாம் ஒரு பாவம். ஸோ அப்படி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரையலுக்காக டெக்னிக்கலி பொய் சொல்றது தப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ லாயர் சுகட்மி விட்னஸா வந்திருக்கிற சம்மன் கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க பெனாரேவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சம்மன் என்ன சொல்றாங்கன்னா, பெனாரேவா நல்லவங்க தான், வெரி நைஸ் லேடி அப்படின்னு சொல்றாங்க. சுகட்மி என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, நீங்க இப்படி நல்ல விதமா சொல்லக்கூடாது, கோர்ட் இதை ஏத்துக்கிடாதுன்னு சொல்றாங்க. லாயர் சுகட்மி சமண்ட்டுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. போனாட்ட ரக்டே வந்து சொன்னான், ஞாபகம் இருக்கா, பெனாரேவை டாம்லேயோடைய வீட்டில் பார்த்ததா சொன்னால, ஸோ அதை தொடர்ந்து நீ ஏதாவது கதை சொல்லுன்னு சொல்றாங்க. இப்போ சமண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரொஃபசர் டாம்லே யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இதுவரை அவரை மீட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ கார்னிக் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸே ஒரு இமேஜினரி தான், இதுல எதுவுமே உண்மை கிடையாது, ஸோ நீ பொய்யா ஏதாவது சொல்லு அப்படின்னு கார்னிக் சமன் கிட்ட சொல்றாங்க. பாங்ஷி ஒரு சைடு நின்றுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கேஸ் இமேஜினரி தான், ஆனா அக்யூஸ்ட் மட்டும் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் சமண்ட்டுக்கு எல்லா விஷயமுமே இந்த கேமை பத்தி புரிய வருது. நம்ம பெனாரேக்கு எதிராக பேசணும் போலன்னு சமண்ட் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. சமண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ப்ரொஃபசர் டாம்லேயோடைய வீட்டுக்கு போனேன்னா அப்போ வீடு வந்து பூட்டி இருந்துச்சு, நான் வந்து ப்ரொஃபசர் டாம்லேயோடைய ரூமை நாக் பண்ணேன், ப்ரொஃபசர் டாம்லே வெளியில வந்து ஆன்சர் பண்ணாங்க, அப்போ எனக்கு வீட்டுக்கு உள்ள நின்று ஒரு உமன் அழுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, எனக்கு கண்டிப்பா தெரியும் அது டாம்லேயோடைய ஃபேமிலி மெம்பர் கிடையாதுன்னு. அந்த உமன் வந்து அழுதுகிட்டே டாம்லே கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இந்த நிலைமையில நீங்க என்ன கைவிட்டீங்கன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு அந்த உமன் அழுதுகிட்டே டாம்லே கிட்ட கேட்டாங்க. டாம்லே என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள அழுதுட்டு இருந்த பெனாரேக்கு வேற சாய்ஸே இல்லையா. ஸோ பெனாரே, நான் வந்து சூசைட் பண்ணிக்கிட போறேன், எங்க 2 பேருடைய டெத்துக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு டாம்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சமன் கதையா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேருடைய சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வந்து யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா, பெனாரேவும் பெனாரே வயிற்றுல வளர்ற குழந்தையும். சமன் பேசிக்கிட்டு இருக்கும் போது பெனாரே வந்து சமன்ட்ட ஸ்டாப் பண்றாங்க. சமன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. சமன்ட்டு ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நான் பொய் தான் சொன்னேன், நான் ஒரு நாவல்ல இருந்து கதை எடுத்து அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சமண்ட் வந்து ரொம்ப இன்னசென்ட். பெனாரேக்கு அந்த பிளேயை கண்டினியூ பண்ணணும்னு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ பெனாரே அங்க இருந்து லீவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து பெனாரே கிட்ட கேக்குறாங்க, ஏன் நீ ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ற, என்னமோ எந்த தப்பு பண்ணாத இன்னசென்ட் மாதிரியே நடிக்கிற அப்படின்னு மிஸ்ஸஸ் காஷிகர் பெனாரே கிட்ட கேக்குறாங்க. பெனாரே என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, எனக்கு இங்க இருக்கிற யாரையுமே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பெனாரே அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சமண்ட்டுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. பிகாஸ் பெனாரே அழ ஆரம்பிக்கையும் அங்க இருக்கிற ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. பெனாரேயை பத்தியும் பெனாரேக்கு ப்ரொஃபசர் டாம்லே கூட இருந்த அஃபேரை பத்தி பேசும் பொழுது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட் ஆகி இருந்தாங்க. பட் பெனாரே மட்டும் ரொம்ப சோகத்துல மனசு உடைஞ்சு போய் நின்னாங்க. சமண்ட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப குழம்பி போய் நின்னாங்க. பிகாஸ் சமண்ட்டுக்கு தெரியாது எல்லாரும் பெனாரேயோடைய ரியல் லைஃபை பத்தி பேசுறாங்கன்னு.
அண்ட் சமண்ட்டை தவிர மீதி எல்லாரும் விட்னஸ் பாக்ஸ்ல இருந்து கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே பெனாரேயோடைய லைஃப்ல ரியலா நடந்த விஷயம். பெனாரே அவங்களுடைய பேக்கையும் பர்ஸையும் எடுத்துட்டு அந்த ரூமை விட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. டோரை போய் ஓபன் பண்றாங்க. பட் பெனாரேயால ஓபன் பண்ண முடியல. சமண்ட்டும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்பதான் தெரியுது டோர் வந்து வெளியில லாக் ஆயிருக்குன்னு. வெளியில இருந்து யாராவது வந்து டோரை ஓபன் பண்ணாதான் இவங்களால வெளியில போக முடியும். இப்போ பெனாரேயால வெளியில போக முடியாது, உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. பெனாரே ரொம்ப மனசொடைஞ்சு போய் இருக்காங்க. மனசாட்சியே இல்லாம காஷிகரும் சுகத்மேயும் சரி இந்த ட்ரையலை கண்டினியூ பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெனாரேவால தப்பிச்சு வெளியில போகவும் முடியல. எல்லாரும் பெனாரேயோடைய லைஃபை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறத பெனாரேவால உள்ள நின்று கேட்கவும் முடியல. எல்லாருமே இந்த ட்ரையலை கண்டினியூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு பெனாரேவை ஃபோர்ஸ் பண்றாங்க. இதோட ஆக்ட் 2 வந்து முடியுது. ஆக்ட் 3 இதுல சுகத்மேயும் காஷிகரும் கோர்ட்ல பேசுற மாதிரி ரொம்ப ஃபார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. பெனாரேவை விட்னஸ் பாக்ஸ்ல வந்து நிக்க சொல்றாங்க. பட் இதுக்கப்புறமும் பெனாரேக்கு விட்னஸ் பாக்ஸ்ல வந்து நிக்கிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. பிகாஸ் எல்லாருமே பெனாரேவுடைய பர்சனல் லைஃபை பத்தி பேசி பெனாரேவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் பெனாரேவை விட்னஸ் பாக்ஸுக்குள்ள கட்டாயப்படுத்தி புல் பண்றாங்க. பெனாரே இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அமைதியாயிட்டாங்க. சமண்ட் என்ன கேக்குறாங்கன்னா, கேம் தானே, நீங்க ஏன் கோஆபரேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா கேக்குறாங்க. லாயர் சுகத்மே பெனாரே கிட்ட நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. பட் பெனாரே எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கிறாங்க. சுகத்மே இது சரிப்பட்டு வராது, சரி ஒரு நியூ விட்னஸ கூப்பிடலாம் அப்படின்னு மிஸ்ஸஸ் காஷிகரை கூப்பிடுறாங்க. மிஸ்ஸஸ் காஷிகரும் இதுல ஆக்ட் பண்றதாவே கிடையாது. மிஸ்ஸஸ் காஷிகர் கிட்ட இருந்து பெனாரேவை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடலான்னு மிஸ்ஸஸ் காஷிகரை கூப்பிடுறாங்க. சுகத்மே மிஸ்ஸஸ் காஷிகர் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, பெனாரேக்கு இவ்வளவு வயசாகியும் பெனாரே இன்னும் அன்மேரிடா இருக்காங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் என்ன சொல்றாங்கன்னா, பெனாரேக்கு தேவைப்பட்டா பெனாரே மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க, அது அவங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பெனாரேவை பத்தி இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சுகத்மே மிஸ்ஸஸ் காஷிகர் கிட்ட கேக்குறாங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெனாரே அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா மென் கூடயுமே ரொம்ப ஃப்ரீயா நடந்துக்கிடுவாங்க, அது சரியே கிடையாது. அது மட்டும் இல்ல, பெனாரே சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆடிட்டே அலைவாங்க, இது ரொம்ப தவறு, சரி கிடையாது, ஒரு உமன் இப்படி நடந்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லாயர் சுகத்மே சரி மிஸ்ஸஸ் காஷிகர் பெனாரேவுடைய பர்சனல் லைஃபை பத்தி எதுவும் பேச மாட்டேங்காங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் காஷிகரை அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் ரொக்டேயை கூப்பிடுறாங்க. கேட்டு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாங்ஷியை கூப்பிடுறாங்க. பெனாரே வந்து பாங்ஷி கிட்ட எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் பாங்ஷி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெனாரேயோடைய பர்ஸ்ல டிக் 20 அப்படிங்கிற பாய்சன் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, ப்ரீவியஸ் வீக் நானும் பெனாரேவும் மீட் பண்ணோம், பெனாரே பேக்ல இருந்து டிக் 20 பாய்சன் வெளியில வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுகத்மே வந்து பாங்ஷி கிட்ட நீங்க ரெண்டு பேரும் மீட்டிங்ல என்ன பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெனாரே வந்து தலையாட்டி சொல்லாத அப்படின்னு பாங்ஷி கிட்ட சொல்றாங்க. பட் பாங்ஷி பேச ஆரம்பிக்கிறாங்க. பெனாரே வந்து என்கிட்ட நான் பிரெக்னண்டா இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது, என் குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுது, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பெனாரே என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் முடியாதுன்னு பெனாரேவை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பாங்ஷி சொல்றாங்க. பெனாரே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் சீக்கிரட்டா இருக்கும்னு நினைச்சு பாங்ஷி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் பாங்ஷி அதை விட்னஸ் கூண்டுல நின்று எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டாங்க. பெனாரே ரொம்ப மனசுடைஞ்சு கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ மிஸ்ஸஸ் காஷிகர் பெனாரே கிட்ட சொல்றாங்க, டிசிப்ளின் மீன்ஸ் டிசிப்ளின், இது கோர்ட், சோ கோர்ட்ல நடந்துகிற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பாங்ஷி என்ன சொல்றாங்கன்னா, பெனாரே வந்து தியேட்டர் ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பெனாரே சைல்டுடைய ஃபாதர் வந்து ப்ரொஃபசர் டேம்லே தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கார்னிக் எந்திரிச்சு என்ன ரிவீல் பண்றாங்கன்னா, பெனாரே வந்து ரொக்டே கிட்டையும் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டாங்க. பாங்ஷி கிட்ட எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரிதான் ரொக்டே கிட்டையும் கேட்டாங்க. ரொக்டேயும் பெனாரேவை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. கார்னிக் விட்னஸ் பாக்ஸுக்கு வராங்க. பெனாரேவை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணலான்னு. கார்னிக்கு பெனாரேயோடைய கசின் ஒருத்தங்கள தெரியும். அந்த கசின் வந்து பெனாரேவை பத்தின கதைகளை கார்னிக் கிட்ட சொல்லியிருக்காங்க. பெனாரேக்கு 14 வயசு தான் இருக்கும். அப்போ பெனாரே அவங்களுடைய அங்கிளை லவ் பண்ணாங்க. பட் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் தொடரல.
சோ பெனாரே அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிடலான்னு சூசைட் பண்ணாங்க. பட் அந்த சூசைட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இத கேட்ட உடனே லாயர் சுகட் ஷாக் ஆயிட்டாங்க. சுகட்மே என்ன சொல்றாங்கன்னா, பெனாரே பாஸ்ட்லயே நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பெனாரே இதெல்லாம் கேட்க முடியாம அந்த இடத்தை விட்டு எப்படியாவது போகணும்னு ட்ரை பண்றாங்க. காஷிகர் பெனாரேவை அதே கூண்டுல நிக்க சொல்லி தள்ளிட்டாங்க. காஷிகர் இந்த பிளேல ஜட்ஜா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காஷிகருக்கும் பெனாரேயுடைய பர்சனல் லைஃபை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியும். சோ அதை எவிடன்ஸா கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. காஷிகர் என்ன ரிவீல் பண்றாங்கன்னா, எஜுகேஷனுடைய லோக்கல் சேர்மன் நானா சாஹிப்போடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ நானா சாஹிப் ஒருத்தங்க கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை கேட்டேன். என்ன பேசுனாங்கன்னா, அன்மேரிட் டீச்சர் வந்து பிரெக்னண்டா இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அவங்கள உடனே வேலையை விட்டு தூக்கணும். அந்த அன்மேரிட் பிரெக்னன்ட் டீச்சர் வந்து டீச்சிங் ஜாபுக்கு அன்ஃபிட். அவங்க அவங்களுடைய பாவத்தை ஃபியூச்சர் ஜெனரேஷனான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட திணிச்சிருவாங்க. சோ உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு நானா சாஹிப் ஒருத்தங்க கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு காஷிகர் சொல்றாங்க. கூடவே என்ன சொல்றாங்கன்னா, அந்த டீச்சர் வேற யாருமே கிடையாது, இந்த பெனாரே தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயமும் வெளியில தெரிஞ்ச உடனே பெனாரே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. காஷிகருக்கு வந்து ஷுவரா தெரியும் அந்த அன்மேரிட் பிரெக்னன்ட் டீச்சர் வந்து பெனாரே தான். ஆனா அதை ப்ரூஃப் பண்றதுக்கு காஷிகர் கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல. பெனாரே வந்து அவங்க லிப்ஸ் கிட்ட ஒரு பாட்டில கொண்டு போனாங்க. கார்னிக் வந்து அந்த பாட்டில கீழே தள்ளி விட்டுட்டாங்க. பாங்ஷி அந்த பாட்டில எடுத்து பார்த்தாங்க. அது வந்து டிக் 20 பாய்சன் பாட்டில். சோ பெனாரே இவங்கெல்லாம் அவங்க லைஃப பத்தி பேசுறத கேட்க முடியாம பாய்சன் குடிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. பட் அதுவும் அவங்களால முடியல. லாயர் சுகட்மே என்ன சொல்றாங்கன்னா, பெனாரே வந்து மதர்ஹுட்டுக்கே பெரிய களங்கம் அண்ட் பப்ளிக் எனிமி நம்பர் 1 பெனாரே தான் அப்படின்னு சொல்றாங்க. பெனாரேவை எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சமூகத்துல பெரிய அழிவே ஏற்படும், இந்த சொசைட்டியே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே சுகட்மே என்ன சொல்றாங்கன்னா, கிரேட்டஸ்ட் கிரைம் வந்து இன்ஃபான்டிசைட் மட்டும் கிடையாது, அன்வெட் மதர்ஹுட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. முடிக்கும் போது லாயர் சுகட்மே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தப்பு பண்ண பெனாரேக்கு கண்டிப்பா ஒரு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சுகட்மே வந்து 2 ரோல் பண்றாங்கல்ல, ப்ரொஃபசர் டாம்லேயோட ரோலையும் சேர்த்து பண்றாங்க. ப்ரொஃபசர் டாம்லே வந்து டிஃபென்ஸா ஆக்ட் பண்றதா இருப்பாங்க. இப்போ சுகட்மே வந்து டிஃபென்ஸா வந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெனாரே பண்ணது தப்புதான், பெனாரே பண்ண கிரைம் ரொம்ப சீரியஸான ஒண்ணுதான், இருந்தாலும் பெனாரேக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு டிஃபென்ஸா வந்த சுகட்மே ஜட்ஜ் காஷிகர் கிட்ட சொல்றாங்க. இப்போ அங்க இருந்த எல்லாருமே மாக் ட்ரையல் அப்படிங்கிற பேர்ல பெனாரேவை பத்தி பெனாரேயோடைய லைஃப பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிட்டாங்க. பெனாரேயோடைய பர்சனல் லைஃப் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ ஜட்ஜ் காஷிகர் பெனாரே கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேச விருப்பப்பட்டா பேசலாம், உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தான், அதுக்குள்ளேயே பேசி முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இவ்வளோ நேரம் பெனாரேவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே நிறைய டைம் கொடுத்தாங்க. பட் பெனாரே அவங்க ஃபீல் பண்றத சொல்றதுக்கு வெறும் 10 செகண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இவ்வளோ நேரம் சைலண்டா இருந்த பெனாரேக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. பெனாரேவோட லைஃபே ஃபுல்லா பர்டனா தான் இருக்கு. பெனாரே 14 வயசுலயே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்பதான் பெனாரேக்கு லிவிங்கோடைய வேல்யூ வந்து புரிஞ்சுது. இப்போ பெனாரே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, லைஃப் இஸ் அ ஃப்ராட் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் பெனாரே அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ பத்தி பேசுறாங்க. பெனாரே டீச்சிங் ஜாப ரொம்ப நேசிச்சாங்க. அவங்களுடைய ஜாப மத்தவங்க பொறாம பண்ற அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. பட் அந்த ஜாப்ல இருந்து பெனாரேவை ஃபயர் பண்ணிட்டாங்க. பெனாரே ஒத்துக்கிடுறாங்க, நான் பாவம் பண்ணிட்டேன் தான், 14 வயசுலயே என்னுடைய அங்கிளை லவ் பண்ணேன். பிகாஸ் என்னுடைய பேரண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அந்த டைம்ல என்கிட்ட கைண்டா நடந்துகிட்டது என்னுடைய அங்கிள் மட்டும்தான். சோ என்னுடைய அங்கிளை நான் மேரேஜ் பண்ணிக்கிடணும்னு நினைச்சேன். பட் என்னுடைய முடிவை என்னுடைய மதரும் அங்கிளும் வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பெனாரே சொன்னாங்க. அப்ப பெனாரே வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. அவங்க அங்கிள் இவங்களை ஏமாத்திட்டதா நினைச்சாங்க. சோ பெனாரே சூசைட் பண்ணாங்க. பட் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் பெனாரே ப்ரொஃபசர் டாம்லேய லவ் பண்ணாங்க. பட் ப்ரொஃபசர் டாம்லே ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் பெனாரேஸ் பாடி. பெனாரே ப்ரொஃபசர் டாம்லேயோடைய சைல்டை கேரி பண்ணும்போது ப்ரொஃபசர் டாம்லே பெனாரேவை கைவிட்டுட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரொஃபசர் டாம்லே வந்து ஆல்ரெடி மேரீட் அண்ட் ப்ரொஃபசர் டாம்லேக்கு 5 children. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, நான் சூசைட் பண்ணிக்கிட மாட்டேன், என்னுடைய பாடி என்னுடைய பேபிக்கு தேவைப்படுது, என்னுடைய பேபிக்கு மதரும் வேணும் ஃபாதரும் வேணும்,
அந்த பேபிக்கு குட் நேமும் வேணும். அதனாலதான் பாக்ஷி கிட்டையும் ரொக்டே கிட்டையும் மேரேஜ் பண்ணிக்கிட சொல்லி கேட்டாங்க. பெனாரே அவங்களுடைய சிச்சுவேஷனை வெளியில எடுத்து சொல்றதுக்குள்ள ஜட்ஜ் காஷிகர் வந்து டைம் அப், இதுக்கு மேல பெனாரே நீங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜட்ஜ் காஷிகர் வந்து அவங்களுடைய முடிவை சொல்றாங்க. பெனாரே பண்ணது பெரிய பாவம், பெனாரோடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது. நான் வந்து கிளாடா ஃபீல் பண்றேன். எதுக்காகனா பெனாரேவை டீச்சிங் ஜாப்ல இருந்து ஃபயர் பண்ணதுக்காக. பிகாஸ் பெனாரே இன்னும் டீச்சிங் ஜாப்ல இருந்தாங்கன்னா பெனாரே அவங்களுடைய பாவத்தை ஃபியூச்சர் ஜெனரேஷனான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புகுத்துவாங்க. சோ பெனாரேவை ஃபயர் பண்ணது சரியான விஷயம் தான். பெனாரேக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. பெனாரேயுடைய பனிஷ்மெண்ட் வந்து அபார்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பெனாரே அந்த கூண்டை விட்டு வெளியில வந்து அந்த ரூமோடைய சென்டர்ல நின்னு அப்படி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாங்க. அங்க இருக்கிற மீதி எல்லாருமே ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. பெனாரேயுடைய லைஃப கிரிட்டிசைஸ் பண்ணி பெனாரேவை கஷ்டப்படுத்திட்டாங்க. இந்த ரூம் உள்ள இருந்து ஓபன் பண்ண முடியாது, அப்படித்தானே? அந்த மாதிரி லாக் ஆயிட்டு இல்ல. சோ இப்போ வெளியில இருந்து ஒருத்தர் இந்த ரூம் ஓபன் பண்ணி உள்ள வராங்க. இப்போ அந்த கோர்ட்ல இருந்த எல்லாருமே நார்மலுக்கு வந்துட்டாங்க. இப்போ சமண்ட் என்ன சொல்றாங்கன்னா, வில்லேஜஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளே பார்க்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க இருந்த மென் எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. எவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு, டைம் பாஸ் ஆனதே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சுகத்மே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நல்லா ஃபன்னா இருந்துச்சு, எனக்கு என்னமோ ரியல் கேஸ்ல ஃபைட் பண்ண மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுகத்மே யாரு? உண்மையிலேயே ஒரு அன்சக்சஸ்ஃபுல் லா பிராக்டிசர். சோ அவங்களுக்கு ரியல் கேஸ்ல ஃபைட் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்துச்சாம். இப்போ அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே பெனாரேவை பார்த்தாங்க. பெனாரே எந்த ஒரு அசைவும் இல்லாம கிரவுண்ட்ல விழுந்து கிடந்தாங்க. காஷிகர் என்ன சொல்றாங்கன்னா, பெனாரேவை பாத்தீங்களா எவ்வளவு சென்சிட்டிவா இருக்காங்கன்னு. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களால இந்த கேஸ்ல இருந்து மீண்டு வர முடியல போல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காஷிகர், சுகத்மே, பாங்ஷி எல்லாரும் பெனாரேவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே, ஒரு கேமா நினைச்சு தானே பிளே பண்ணோம், இதுக்கே நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் பெனாரே இன்னமுமே எந்த அசைவுமே இல்லாம கிரவுண்ட்ல விழுந்து கிடக்குறாங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் பெனாரேவை ஷேக் பண்றாங்க. பெனாரேவை எழுப்ப ட்ரை பண்றாங்க. பாங்ஷி பெனாரேக்கு டீ வாங்கிட்டு வர சொல்லி சமண்ட அனுப்பி விடுறாங்க. எல்லாருமே பெனாரே டிக் 20 அந்த பாய்சன் குடிச்சிட்டதா நினைச்சாங்க. காஷிகர் வந்து டிக் 20 அந்த பாய்சன் பாட்டில் வந்து ஜட்ஜோடைய டேபிள்ல இருக்கிறத நோட் பண்றாங்க. சோ பெனாரே அதை குடிக்கல, எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்னு காஷிகர் சொல்றாங்க. எல்லாருமே காஷிகரை ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் ரூமுக்கு போய் வில்லேஜஸ்க்கு அவங்க போட்டு காமிக்க வேண்டிய பிளேக்கு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. இப்போ ஆன் ஸ்டேஜ்ல பெனாரேவும் சமண்ட்டும் மட்டும்தான் இருக்காங்க. சமண்ட் இந்த ரூம்குள்ள வரும்பொழுது ஒரு டாய் பேரட் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த டாய் பேரட்டை நம்ம பெனாரே பக்கத்துல வைக்கிறாங்க. நம்ம படிக்கிற இது வந்து ஒரு பிளே தானே. இந்த பிளேல ஒரு ட்ரூப் வந்து வில்லேஜுக்கு போய் ஒரு பிளே போடுறதா இருப்பாங்க. அந்த பிளேக்கு முன்னாடி ஒரு மாக் ட்ரையல் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிளேவே ஸ்டேஜ்ல தான் நடக்குது. சோ லைட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. பெனாரேவை ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்புறம் கர்டைன் அந்த ஸ்டேஜை மூடிடுது. சோ பிளே முடிஞ்சு போச்சு. சோ இந்த பிளேல பெனாரேயோடைய பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயத்த வெளியில சொல்லி எல்லாருமே பெனாரேயோடைய லைஃபை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த பிளேல இந்தியால ஒரு உமன் இண்டிபெண்டா வாழணும்னு ஆசைப்பட்டா அவங்க எப்படிப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த பிளே மூலமா வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பிளேல ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், மெயில் டாமினேஷன் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இந்த பிளேல வந்திருக்கிற எல்லா மென் உமன் எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். சோ இந்த சொசைட்டில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு உமன் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்கள வாழ விட மாட்டேங்காங்க. அவங்க அவங்களுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை சொல்லி அந்த உமனை அசிங்கப்படுத்தி அந்த உமனை நிம்மதியா வாழ விடுறது இல்ல. இந்த சொசைட்டில இருக்கிற எல்லாருமே அந்த உமனை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த பிளேல பெனாரே வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க. அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்காக உயிர் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பிளேல எல்லாருமே பெனாரேவை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஒருத்தரை தவிர. யாருன்னா சமண்ட், அந்த லோக்கல் வில்லேஜர். அவங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் ஆனவங்க. அவங்களுக்கு கடைசி வரை அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாருமே பெனாரேயோடைய ட்ரூ லைஃப பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சமண்ட்டுக்கு தெரியவே இல்லை. சமண்ட் எல்லாருமே பொய்யா பேசி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சாங்க.